இந்த ப்ராஜெக்டோட டைட்டில் வந்து ஃபயர் ஃபைட்டிங் ரோபோட். ஸோ இது பார்த்தீங்கன்னா 3 டைரக்ஷன்ஸில் வந்து நமக்கு வந்து ஃபயரை வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து எக்ஸ்டீரியன்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ இது இந்த சென்சார் பார்த்தீங்க அப்படின்னா ஃபயர் சென்சார். இது வந்து ஃபர்ஸ்ட் ரைட் டைரக்ஷன், இது வந்து லெஃப்ட்டுக்கு, இது வந்து ரைட்டுக்கு. ஓகேவா? ஸோ இந்த கவர் வந்து அது மேலே தண்ணி படாமல் இருக்கிறதுக்காக இந்த கவர் வந்து போட்டிருக்கோம். ஓகேயா? ஓகே. ஸோ இது வந்து பம்பு. ஸோ இது வந்து வாட்டர் டேங்க். ஓகேயா? ஸோ இதுக்குள்ளே பம்போட அந்த ஸ்ப்ரிங்க்லர். ஓகேவா? ஸோ வாட்டர் வந்து எக்ஸ்டீரியன்ஸ் பண்ணுறதுக்காக. ஓகே. ஸோ இப்போ உள்ள எப்படி என்னென்ன காம்பவுண்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லிடுறேன். ஓகே. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபயரை வந்து டிடெக்ட் பண்ணுற சென்சார் இது. ஓகேவா? ஸோ இந்த பிளாக் கலரில் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஃபயர் வந்து டிடெக்ட் பண்ணும். இது பேர் ஃபோட்டோ டயர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபோட்டோ டயர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபயர் இல்லைனா லைட்டை வந்து அப்சர்வ் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டரிஸ்ட் கொண்டு உள்ளது. ஸோ இதுக்குள்ளே ஒரு கம்பேட்டர் சர்க்யூட் போட்டு ஸோ டிஜிட்டல் அவுட்டாக 1 and 0 அவுட்புட் வந்து இந்த சென்சார் வந்து தரும். இதே மாதிரி தான் இந்த 3 சென்சார் வேலை பார்க்கும். ஓகேவா? ஸோ ஃபார் டிஃப்ரெண்ட்ஸ் ஆங்கிள்ஸ். ஸோ லெஃப்ட்டு ஃபார்வேர்டு, இது ரைட்டு. ஓகே. ஓகே. கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 45 RPM மோட்டார் போட்டிருக்கோம். இந்த 45 RPM மோட்டார் வந்து மூமெண்ட்டுக்காக. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களால் ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும். ஸோ இது வாட்டர் டேங்க்கு, இது வந்து எலக்ட்ரானிக்ஸ் கிட்டுக்காக. ஸோ இது பார்த்தீங்க அப்படி இந்த ப்ராஜெக்ட்டில் ஓவரால் பாசிபிளையும் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் உள்ள பேட்டரி தான் சான்கார்ன் போட்டிருக்கு இல்லையா? ஸோ அந்த பேட்டரி வந்து 12 voltage 1.3 amps கரண்ட் ரேட்டிங் தரும். ஸோ இதுதான் வந்து இங்கே வந்து ஹோல் பவர் சப்ளை. ஸோ இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆன் ஆஃப் சுவிட்சும், இந்த இடத்துல இந்த சார்ஜிங் சர்க்யூட், சார்ஜிங் அடாப்டர் மூலியமாக நீங்கள் பேட்டரியும் சார்ஜ் கொடுக்க முடியும். க்ரீன் கலர் லைட் இருந்தால் சார்ஜ் ஆகுதுன்ற அர்த்தம். ஓகேயா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு ESP32ன்ற ஒரு கண்ட்ரோலர் யூஸ் பண்ணுறோம். இதுதான் அது. ஸோ இந்த கண்ட்ரோலர் தான் இங்கே வந்து பிரெயின் மாதிரி ஆக்ட் ஆகும். ஸோ இந்த கண்ட்ரோலர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு வந்து அந்த ஃபயர் டிடெக்டர் வந்து இதுக்கு வந்து இன்புட் டிவைஸ். ஸோ அந்த ஃபயர் டிடெக்டர் ஃபயர் சென்ஸ் ஆச்சுன்னு கண்ட்ரோலர் சொல்லும். கண்ட்ரோலர் வந்து பம்ப் ஆன் பண்ணி விட்டுரும். ஓகே. ஸோ அதனால தான் இது வந்து பிரெயின் மாதிரி ஆக்ட் ஆகுது அப்படின்ட்டு சொல்கிறோம். இதுக்குள்ளே இன்பில்ட்டாக ஒரு ப்ளூடூத் மாடியூல் இருக்குது. ஸோ இந்த ப்ளூடூத் மாடியூல் மூலயமா நமக்கு வந்து டேட்டா வந்து ஷேர் ஆகும். ஓகே. ஸோ இந்த ரோபோட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆகும். நம்ம மொபைல்லேயே இதை கண்ட்ரோல் பண்ண முடியும். அதாவது ரைட்டு, லெஃப்ட்டு, ஃபார்வேர்டு, பேக்வேர்டு, பம்ப் ஆன், பம்ப் ஆஃப். ஸோ அந்த மாதிரி கேரக்டர்ஸ் நம்ம மொபைல் மூலிமா கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். 2 ஃபீச்சர் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே எல்லோ கலரில் இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா இது வந்து டிலேன்னு சொல்லுவாங்க. இது 12 voltage டிலே. ஸோ இந்த கண்ட்ரோலால் தனியாக வந்து பம்ப் ஆன் பண்ண முடியாது. அதுக்காக தான் இந்த ரிலேன்ற காம்பனண்ட் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ரெட் கலரில் இருக்க காம்பனண்ட் நேம் பார்த்தீங்கன்னா மோட்டார் டிரைவர். ஸோ அந்த மோட்டார் டிரைவர் உள்ள என்ன ஐசி இருக்கும் அப்படின்னா L298N அப்படின்ற ஒரு ஐசி இருக்கும். ஸோ அவங்க பெருசாக இருக்கு இல்லையா? ஸோ அதுதான் அந்த ஐசி. ஸோ இந்த மோட்டார் டிரைவர் தான் நம்ம வந்து மோட்டார்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியுது. ஓகே. ஸோ இப்போ வந்து எப்படி கான்ஃபிகரேஷன் பண்ணுறதுன்ற சொல்கிறேன். ஓகே. அது மட்டும் இல்லாமல் நம்ம பம்புக்கு வந்து ஒரு எக்ஸ்டர்னல் பவர் சப்ளை தரணும். இங்கே ஒரு ப்ளூ கலர் கேப் இருக்குது இல்லையா? ஸோ இந்த ப்ளூ கலர் கேப்பில் இந்த 9 voltage பேட்டரி வந்து போடணும். இந்த 9 voltage பேட்டரி தான் பம்புக்கு வந்து உங்களுக்கு வந்து சப்ளை தரும். ஓகே. பம்புக்கு வந்து எக்ஸ்டர்னல் சப்ளை போட்டிருக்கோம். ஸோ 9 voltage பேட்டரி போட பம்ப் வந்து ஒர்க் ஆகும். ஓகே. இந்த 9 voltage பேட்டரி நான் முன்னாடி உள்ளே போட்டு தான் டெஸ்ட் பண்ணுவேன். ஓகே. ஸோ அதே மாதிரி நீங்கள் பண்ணலாம். தீர்ந்து போச்சு அப்படின்னா நீங்கள் புது பேட்டரி வாங்கி மாற்றிக்கணும். ஓகே. ஸோ இப்போ நான் வந்து இந்த ரோபோட்டை வந்து நம்ம 3 டைரெக்ஷனில் கண்ட்ரோல், நம்ம மொபைல் மூலியமாக கண்ட்ரோல் பண்ண முடியும் சொன்னோம் இல்லையா? ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு சுவிட்சை வந்து ஆன் பண்ணிக்கணும். ஓகே. இப்போ வந்து ஆன் பண்ணிட்டோம், எல்லாம் சப்ளை ஏரியா. ஓகே. ஸோ இப்போ ஆன் பண்ணிவிட்டு நம்ம நார்மல் ப்ளூடூத்துக்கு போகணும். ஸோ நார்மல் ப்ளூடூத் போனீங்கன்னா பேர் நியூ டிவைஸ் கொடுக்கணும். ஸோ இதுக்குள்ளே போனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து யுவர் டிவைசஸ்னு போட்டு காட்டும். ஸோ அதாவது அவைலபிள் டிவைஸ் ஆன் ஆகி ஃபயர் பாட் ESP32ன்னு காட்டும். நான் ஏற்கனவே பேர் பண்ணி வச்சுட்டேன். நீங்கள் அதை வந்து தொட்டு பேர் பண்ணிக்கணும். ஓகேயா? ஓகே. ஸோ நான் ஏற்கனவே பேர் பண்ணி வச்சுட்டேன் ஃபயர் ரோபோட் ESP32ன்றது. ஸோ நீங்கள் ப்ளூடூத் வந்து ஆனில் இருக்கணும் மஸ்ட். ஓகேயா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொபைலில் ப்ளூடூத் ஆனில் இருக்குது. நான் பேரும் பண்ணிட்டேன். ஸோ ப்ளே ஸ்டோரில் போயிட்டு இந்த சீரியல் ப்ளூடூத்ன்ற ஆப் வந்து டவுன்லோட் பண்ணோம். ஸோ இந்த சீரியல் ப்ளூடூத் ஆப்புக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கே 3 டாட் கேட்கும். ஸோ இந்த 3 டாட் தொட்டிங்க அப்படின்னா டிவைசஸ் போயிட்டு நீங்கள் வந்து இங்கே ஃபயர் ரோபோட் ESP32. ஸோ நான் தப்பானதை சூஸ் பண்ணிட்டேன். ஃபயர் ரோபோட் ESP32ன்றதை சூஸ் பண்ணோம். ஸோ ஃபயர் ரோபோட் ESP32ன்றதை சூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகும். ஓகேயா? ஸோ இன்னொரு சூஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ இங்கே கனெக்டிங்னு வருது. ஸோ கனெக்டிங்னு வந்ததுக்கப்புறம் கனெக்டடுன்னு வந்துடும். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இது இனிஷியலாக வந்து ஆட்டோமேட்டிக் மோடில் இருக்கும். எப்படி இனிஷியலாக ஆட்டோமேட்டிக் மோடில் இருக்கும்னு சொல்கிறேன் அப்படின்னா ஒரு நிமிஷம். ப்ளூடூத்தில் வந்து எந்த இது கண்ட்ரோலும் கொடுக்கல.
நம்ம இப்போ இனிஷியலாக அப்படின்னா இப்போ இந்த சைடில் வந்து ஃபயர் டிடெக்ட் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ரைட்டில் திரும்பி அது வந்து ஃபயரை வந்து அணைக்கும். ஸோ நம்ம பம்பில் பேட்டரி போடுறதுனால இங்கே பம்ப் வந்து ஒர்க் ஆகல. ஓகே, நான் டெமோ வந்து காட்டுறேன் இன்னொரு தடவை. ஸோ இனிஷியலாக அந்த ஸ்டேஜில் இருக்கும். இப்போ நமக்கு ஃபயர் லெஃப்ட் டிடெக்டட் அப்படின்ற மெசேஜும் வந்துடும். அடுத்து நீங்கள் மேனுவலாக கண்ட்ரோல் பண்ணணும்னா எம்ன்ற கமாண்ட் அமைச்சிட்டிங்கன்னா மேனுவல் மோட் அப்படின்றது போயிடும். இப்போ நீங்கள் ரோபோட்டை கீழே எடுத்து வச்சு ஃபார்வர்ட் பேக்வர்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் மேனுவல் மோட் கொண்டு போயிட்டேன். இப்போ நான் ஃபார்வர்ட் மூவ் பண்ணுறேன். இப்போ ஃபார்வர்ட் போகுது. ஸ்டாப் பண்ணுறேன், கேபிட்டல் எஸ் கொடுத்து ஸ்டாப் ஆகுது. அடுத்து கேபிட்டல் பி கொடுக்குறேன், பேக்வேர்டு வருது. திரும்பி ஸ்டாப் பண்ணுறேன், ஸ்டாப் ஆகுது. அடுத்து ரைட் கொடுக்குறேன் 6. ஸோ இப்போ ரைட்டு திரும்புதுங்களா. அடுத்து ஸ்டாப் பண்ணுறேன், ஸ்டாப் ஆகிடுச்சு. அப்புறம் வந்து லெஃப்ட்டு கொடுக்குறேன். ஸோ இப்போ லெஃப்ட்டு டர்ன் ஆகுதா. இப்போ ஸ்டாப் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஆட்டோ மோடுக்கு மாற்றணும். ஸோ ஆட்டோ மோடோட கமெண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஏ. ஸோ கேபிட்டல் ஏ போடணும். ஸோ கேபிட்டல் ஏ போட்டு சென்ட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோ மோடுக்கு வந்துடும்.